பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 24 அதிகாரம் 35 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமேன். பாருங்க, ஆண்டுடைய வேத வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. நம்ம வேத வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்து வேத வசனத்தின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் நமக்கு விலையேற பெற்ற இந்த பொக்கிஷம் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்கள் அனைத்தும் உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். அது இன்றும் ஜீவிக்கிறது, உயிர் பெற்றிருக்கிறது. நமக்கு என்ன வேணால் நமக்கு மாற்றம் வரும். நம்ம சரீரத்தில், நம்மளுடைய உலகத்திலே, படைப்புகளிலே எவ்வளோ மாற்றங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். நாம் விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை விசுவாசிக்கும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். வார்த்தை தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. இந்த வேத வசனங்கள் இது எல்லாம் டிஃப்ரெண்டான காலகட்டங்களில் டிஃப்ரெண்டான பர்சனை வைத்து ஆண்டவர் எழுத வைத்திருக்கிறார். ஆவியானவர், தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். பாருங்கள், இதெல்லாம் வேறு காலகட்டங்களில் எழுதினாலும் எல்லாமே கரெக்டாக அதோட ஆர்டராக அப்படியே வர்ற மாதிரி ஆவியானவர் இணைத்திருக்கிறார். இந்த வேத வசனம் நம் இருதயத்திலே, இந்த வேத வசனத்தை நாம் இருதயத்திலே பதிய வைத்து நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல இந்த வசனங்கள் நல்ல நிலமாகிய நம்முடைய, அதாவது நம்மளுடைய இருதயம் மாசற்ற கரையற்ற அந்த பழுதற்ற ஒரு இருதயமாக, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்கள் இந்த வசனத்தைப்படி வாழ வேண்டும்னு நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. ஆனால் நிறைய தடவை இந்த வசனத்தைப்படி வாழ முடியாமல் நான் விழுந்து போகிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வசனத்தின்படி வாழ நம்ம வாஞ்சிக்கும் போது அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த வேத வசனம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாம் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் எல்லாம் தேவ ஆவினாலே எழுதப்பட்டது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஒரு காலகட்டங்களில் எல்லாமே ஒளிந்து போகும். ஆனால் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை தான் முதலாவது. வார்த்தை தான் தேவனே. பாருங்க, எவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாத வார்த்தையை, இந்த பொக்கிஷத்தை நமக்கு கரங்களிலே கொடுத்து வைத்திருக்கிறார். வேத புஸ்தகங்கிற வடிவிலே நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எத்தனை தடவை நாம் வாசிக்கிறோம், எத்தனை தடவை அதை தியானிக்கிறோம். வாசிப்பது முக்கியமல்ல, அதை தியானிக்க வேண்டும். அதை அப்படியே நாம் உட்கொள்ள வேண்டும். வசனத்தை நாம் அப்படியே உட்கொள்ளும் போது அது இன்னர் மேன், நமக்குள்ளே உள்ளான மனிதனுக்குள் போய் கிரியை செய்து அது உயிர் பெறுகிறது. அந்த வார்த்தை உயிர் பெறுகிறது. அந்த வார்த்தை உயிர் பெற வேண்டுமென்றால் நாம் அசை போட வேண்டும், நாம் மெடிடேட் பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறாரா, நாம் தியானிக்கும் போது அதோட முழு பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களில் இந்த சிந்தையோடு இப்படி விலையேறப்பெற்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லைங்கிற சொல்கிற வார்த்தைகள் நாம் அசைவு அதை அசை போடும்போது, அதாவது அதை உட்கொள்ளும்போது, வார்த்தையை உட்கொள்ளும்போது அது இன்னர் மேனுக்குள்ளே கிரியை செய்யும்.
இன்னர் மேனுக்குள்ளே கிரியை செய்யும், ஆத்மாக்குள்ளே அது உயிர் பெறும். நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, காலைந்து நிறவரை கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து வந்து இந்த நள்ளிரு நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை உண்மை நோக்கி பார்க்க முடியாது எனக்கு கிருபை தந்திருக்கிறே. ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேலையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே இந்த புதிய நாளை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறே. நன்றி ஆண்டவரே அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எல்லாரும் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. வார்த்தை முழுமையாக விசுவாசிக்கும் போது அல்லேலூயா, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு வார்த்தையை நாங்கள் அப்படியே உட்கொள்ளும்போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை இருக்கிறீர். வேதத்தின் மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள எங்கள் கண்களை திறக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்கப்பா ஆண்டவரே. வெறுமன வேத புஸ்தகத்தை வெறுமன வைக்காதபடி, வெறுமன கடமைக்கென்று வாசிக்காதபடி ஆண்டவரே அதை அனுதினமும் தியானிக்கும் போது அதை டைஜஷன் ப்ராசஸிங் நடைபெறுகிறது ஆண்டவரே. இருதயத்தில் மாற்றம் உண்டாகிறது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. மெடிடேட் பண்ண பண்ண தியானிக்க தியானிக்க எங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றுகிறீரே அப்பா. ஸ்தோத்திர கத்தாவே. நீங்கள் அப்படியே எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் மண்டர் ஆவியானவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க அடிமையோடும் அவர்களோடும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காமல் இருந்தாலும் எப்போதுமே வேதத்தை வாசிக்கும் போதே பிசாசானவன் அலறுவான். வேத வசனத்தை வாசிப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவரே. ஏன்னா சத்தியத்தை அறிய விடுதலை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே. சத்தியமுள்ள வார்த்தைகளை நாங்கள் படிக்கும்போதே ஆண்டவரே விடுதலை எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் தருகிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன்.